உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி இயேசுவே உம்மை நினைத்து, உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி உம்மை நினைத்து, ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை உம்முடைய அன்பிலே சொல்லுங்கள், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், ஒரே மனதாய் உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சேர்ந்து பாடு, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. எல்லாரும் சொல்லுவோம் சேர்ந்து, உமது. உணர்ந்து கண்களை மூடி, தேவ பிரசன்னம் தான் நமக்கு வழி. தினம் எனக்கு தீபமே. இயேசுவை நோக்கி பார்ப்போம், உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். உம்மை நினைத்து, உம்மை நினை
ஏசையா ஏசையா உம்மை நோக்கி உம்மை நினைத்து உம்மை ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா 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 ஸ்தோத்தி ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். கைகளை தட்டி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகம் நம்மை வெறுக்கையில் கர்த்தர் நம்மை நேசித்து அணைக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் நேசிக்கிறார். நம்மை ஒரு நாள் கர்த்தர் மறந்து போவது இல்லை. கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுவது இல்லை. இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்மை கொண்டு வந்தாரு. ரெண்டு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய நாமம் எங்கள் நடுவிலே மகிமை அடைய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏ மேஜர். ஆமென். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நமக்கு தெரிந்த பாடல். கரம் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. உற்சாகத்தோடு எங்களோடு இணைந்து பாடுங்கள். சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு புதிய வருடத்தை காண செய்த தேவன் தொடர்ந்து நம்மை ஆச்சரியமாய் அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மை வழி நடத்துவார். ஆமென். கைத்தட்டி இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாம் கைத்தட்டி பின்னால வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடணும். கரம் தட்டி உற்சாகத்தோடு. சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. சொல்லுங்கள். கடந்த நாட்கள் முழுவதும்
கைவிடாமல் கனிவா என்னை. நல்லவரே சொல்லுங்கள், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. எல்லா சத்தமாய் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கின்றார் என்றும் பயப்படேனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. பாடுவோம் சேர்ந்து, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. பாடுங்கள், நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. சபையார் எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே இயேசுவை ஆராதிப்போம். நன்மைகள் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை எல்லாம் சத்தமா போற்றிடுவே. நல்லவரே சொல்லுங்கள், நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே ஹalleluya வல்லவரே ஆமென். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. உங்க
சத்தம் இன்னும் எழும்பட்டும். கர்த்தரை ஆராதிப்போம். என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ரெண்டு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். என் வாழ்வில் நன்மை செய்கிறவர் இயேசு, செய்தவர் செய்கிறவர் இனிமேலும் செய்பவர். அல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவன் நம் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நம்முடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினார். ஒன்றுக்கும் உதவாத நம்மை உருவாக்கி உயர்த்தி வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம் ஆண்டவரை தொடர்ந்து பாடப்போகிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்து வந்தீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் இயேசுவை பாடுவேன், நான் இயேசுவை ஆராதிப்பேன். எனக்கு ஜீவனை சுகத்தை பலனை தந்தவர் அவர். ஹல்லேலூயா. கைத்தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கைத்தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள். ஆமென். Thank you Jesus. ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே, அல்லேலூயா மகிமை உமக்கே, அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே, அல்லேலூயா கனமும் உமக்கே, அல்லேலூயா மகிமை உமக்கே, அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான உணர்ந்து பாடுங்க. உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் எல்லாரும் சொல்லுங்க. உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து
தொடர்ந்து துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே மகிமை உமக்கே புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பாவத்தில் உழன்றிருந்த சாபத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுத்த வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, என் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து, என் அக்கிரமங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் மீறுதல்களை மன்னித்தவர். இதுதான் ஆராதனை. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரையும் சேர்ந்து நம்முடைய நிலையை அவர் எண்ணாமல், நம்முடைய நிலையை கண்டு அவர் நம்மை புறக்கணிக்காமல், அவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நல்ல கைகளை தட்டி மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய தயவால் என்னை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என்னை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய தயவால் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஸ்பீடா, உம்முடைய வார்த்தையால் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆமே. கைத்தட்டி இணைந்து பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. எல்லாரும் கரம் தட்டி இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. சொல்லுங்கள், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுவோம், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன்
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் பாடுவோம். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்கள், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதா. எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் பாருங்க. சொல்லுங்கள், திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா இந்த வரிகள் எல்லாம் உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து பாடணும். சொல்லுங்கள், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் உன்னை தொடுவோன், உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் பாடுங்கள். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே அக்கினியின் அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஆமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா ஹல்லேலூயா. தயவா என்னை உனக்கு எதிராய் உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். அறிக்கை பண்ணுங்க, உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே. ஜீசஸ் ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே அரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே அரணே எனக்காய் ஜெய கொடியே. சொல்லுவோம், என்னை மறவா இயேசுராஜா உந்தன் தயவா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பாடுவோமா? உந்தன் தயவா என்னை முற்றும் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா. சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். எல்லாரும் அறிக்கை பண்ணி சொல்லுங்கள், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே. இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை பாசம்
என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே அறிக்கை பண்ணுங்க ஆமென் ஆமென் என் தலை முடியும் எண்ணினீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உந்தன் தயவால் என்னை நடத்தும் நல்ல கையை தட்டி அறிக்கை பண்ணுங்க வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க சுதந்தரிங்க வாய் திறந்து பயப்படாத என் வலதுகர் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நமக்குரிய வார்த்தை பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வார்த்தை எனக்குரியது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி வாய் திறந்து சுதந்தரிக்கணும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆமென் அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி ஆமென் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன வார்த்தைக்காய் நல்ல கையை தட்டி சொல்லுங்க நான் தனிமையா இல்லை நான் திக்கற்ற நிலையில் இருக்க கர்த்தர் என்னை அனுமதிப்பது இல்லை அவர் என்னை தேடி வருவார் வாக்கு தத்தத்தை சொன்ன தேவன் என்னை தேடி வருவார் என்னை கலங்க விடமாட்டார் என்னை தள்ளாட விடமாட்டார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அந்த வாக்குத்தத்தத்துக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி இருக்கிறாரு இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே Hallelujah. Thank you, Jesus. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்கம் வந்திருக்கிறே நாமம் சொல்லி ஓய்வின்றி உள்ளம் மகிழ்ந்திருப்பே அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே நாமம் சொல்லுவேன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா கூக்குரல் இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் நன்றி என் குறைகள்
குறைகளை தீர்ப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி. இரண்டு கைகளை உயர்த்தி என்னை ஆளுகை செய்கிற அரசாளுகிற தெய்வமே, அரசாளும் தெய்வம் அப்பா உம் பாதம் சபையாய் வந்து நிற்கிறோம். இயேசுவே உங்க நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி என் உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலனே பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், பலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்கள், பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. எங்களை ஆளுகை செய்பவரே, அரசாளும் தெய்வம் அப்பா. உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். உம் நாமம் சொல்லி, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்கள், நிம்மதி உங்ககிட்டதான் எங்களுக்கு நிம்மதி இருக்கப்பா. நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம், அரசாளும் தெய்வம் அப்பா. உங்க பாதத்துல வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கிறவரே, உம் நாமம் சொல்லுகிறோம். உம் நாமம் இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் மருந்தே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி. இவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்கள், அரசாளும் தெய்வம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதனை, முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவே,
கரங்களை அப்படியே உயர்த்தி எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவரே, எங்க சிந்தையை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்கள் அவயவங்களும் உடைய சமூகத்துல ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லணும் வாய் திறந்து, என்னை கர்த்தர் ஆளுகை செய்யணும், என்னை தெய்வம் ஆளுகை செய்யணும், என் சிந்தைகளை தெய்வம் ஆளுகை செய்யணும், என் நடையை தெய்வம் ஆளுகை செய்யணும், என்னுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும், என் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, எங்களை முழுசா ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பெருமைகளை கலற்றி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அகந்தைகளை கலற்றி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கசப்புகளை கலற்றி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வைராக்கியங்களை கலற்றி வைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை கலற்றி வைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை உமக்கு உகந்த தூய பலியாய் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாய் திறந்து, ஆண்டவர், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நாமம் ஒன்றே எங்கள் நடுவிலே மகிமை அடையணும். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தரும்படியாய், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளை, குடும்பங்களை, ஆண்டவர், வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற எங்களுக்கு அருமையானவர்கள் எல்லாரும், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதிக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, விபத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, சத்துருவானவன் கொண்டு வருகிற தீமையான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் சரீரத்திலும் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சைனாவில் ஒரு வைரஸ் பரவுகிறது என்று கேள்விப்படுறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால அது தடுத்து நிறுத்தப்படும்படியா 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவர், எந்த பாதிப்பும் உலக நாடுகளுக்கு வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே, உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. எங்கள் தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படணும். 2025 வருடத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசம் பார்க்கணும். ஆண்டவரே, எங்கள் தேச மக்கள் பார்க்கணும். ஆண்டவரே, எங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் பார்க்கணும். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். ஒரு அருமையான சகோதரன், ஆமீன், கிட்னிஸ் பாதிக்கப்பட்டு மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறாங்க. அவர்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள், ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்கிற முயற்சிகளில் ஆண்டவருடைய கரம் வெளிப்படணும். 2 கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். உறுப்புகளை உருவாக்குகிறவர் கர்த்தர். உறுப்புகளை மறுபடியும் புதுப்பிக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு. புதிய உறுப்பை பொறுத்த கர்த்தருக்கு வலிமை உண்டு. ஆண்டவரே, மிகுந்த கஷ்டத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுங்க. நாங்கள் சபையாராக இணைந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆண்டவருடைய அற்புத சுகம் அந்த சரீரத்தில் அந்த மனிதரை பலப்படுத்தட்டும். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஓய்வு நாளில் நாம் கருத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினால் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து
உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, பொல்லாங்கான பிசாசுடைய பட்டயத்திற்கு நம்மை தப்புவிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். பலவானின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறார். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். நம்முடைய குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களைப் போல இருப்பார்கள். நம்முடைய களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். நம்முடைய கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். நம்முடைய ஆடுகள், நம்முடைய வருமானங்கள் 1000 10,000 நாம் வாழுகிற தேசத்தில், நம்முடைய பகுதியில் பெருகும் பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? பிசாசுடைய கிரியைகள் நம்முடைய எல்லைக்குள்ள வராது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். வீண் செலவுகள் வராது. வீணான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. நம்முடைய வீதிகளில் கூக்குரல் இருக்காது. நம்முடைய குடும்பங்களில் கூக்குரல் இருக்காது. ஆமேன். பைபிள் சொல்லுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கைத்தட்டி அப்படியே ஜபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம். எல்லாரும் வாய் திறந்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க. ஜபம் பண்ண ஆரம்பிங்க. யாரும் இந்த நேரத்தில் மௌனமா இருக்கக்கூடாது. நம்மை பாதுகாக்கிறவரிடத்துல ஜபிக்கிறோம். ஆமென். பிரச்சனைகளுக்கு பாதுகாக்கிறவர், விக்னகங்களுக்கு பாதுகாக்கிறவர், விலைக்கு பாதுகாக்கிறவர். எல்லாரும் கையை தட்டி ஜபம் பண்ணணும். விபத்துகள், நாசம், மோசங்கள் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணுங்கள். இந்த வருடத்தில் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு தேவை. தெய்வத்துடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. ஆமென். பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் கர்த்தர். ஆமென். பிசாசுடைய கிரியைகளுக்கு தப்புவிக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்று காண்கிற எகிப்தியரை என்றென்றைக்கும் நாம் காண போவது இல்லை. ஆமென். அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இருக்கிற போராட்டங்கள் என் வாழ்க்கையில் இனி என்றைக்குமே வருவது இல்லை. இதை நான் 100% நம்புறேன்னு சொல்லுகிறவர்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். பொல்லாங்கானுடைய பட்டயத்திற்கு விலக்கி பாதுகாக்கிறவர், தப்புவிக்கிறவர், பார்வோனின் சேனைக்கு தப்புவிக்கிறவர், பிசாசின் போராட்டங்களுக்கு தப்புவிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு. இயேசு எல்லாரை பார்க்கிலும் பெரியவர். ஜெபம் பண்ணுங்கள் சகோதரனே, ஜெபம் பண்ணுங்கள் சகோதரிகளே. நம்முடைய களஞ்சியங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குமாரர்களை, நம்முடைய குமாரச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கைத்தட்டி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணணும். ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய சமாதானம் தேசத்தில் பெரிதாயிருக்கும். நம்முடைய குடும்பத்தில் பெரிதாயிருக்கும். ஆமென். ஆமென். இவ்வளவு நாட்கள் இருந்த சமாதான இழப்புகள் இல்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாப்பார். ஏனென்றால் உன் எல்லைக்குள்ள துஷ்டன் நுழைய முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால துஷ்டன் உன் எல்லைக்குள் வரமாட்டா. சத்துரு உட்புகுதல் இருக்காது. சத்துருடைய உட்புகுதல் இருக்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் உனக்கு முன் செல்லுகிற மகிமையின் மேகம் உன்னை பின்னாலே பாதுகாக்க வல்லமை உள்ளவர். சத்துரு தொடர்ந்து வரும்போது அவனுடைய கையிலிருந்து விலக்கி பாதுகாக்க வல்லமை உள்ளவர்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வருடத்துல இவ்விதமான சீரை நாங்கள் பெறணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இவ்விதமான சீரை நாங்கள் பெறணும் ஆண்டவரே, இவ்விதமான சீரை நாங்கள் பெறணும். எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனே, ஆமென். பொல்லாத பட்டயத்திற்கு, பிசாசின் கிரியைகளுக்கு, வியாதிகளுக்கு எங்களை தப்புவிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். துஷ்ட மனுஷர்கள், பொல்லாத மனுஷருடைய கைக்கு எங்களை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் களஞ்சியங்களை நன்மையினால் நிரப்புகிறவரே, எங்கள் வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறவரே. ஜெபம் பண்ணுங்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறவரே, இந்த வருடம் நாங்கள் கடன் வாங்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை பண்ணுகிறோம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தருடைய வீட்டில் வந்து அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் கடன்கள் எல்லாம் மாறுகிற வருடமாய் இந்த வருடத்தை நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Spirit of God. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரின் மத்தியில வாழுகிற பிள்ளைகளுக்கு களிப்பை உண்டு பண்ணுங்கப்பா. வியாதியின் மத்தியில வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடி வந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளவு இழப்பு இருக்கிறது என்று பின்மாற்றத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரனை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. என் அன்பு சகோதரியை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளட்டும், இயேசுவின் நாமத்தினால திருப்பிக் கொள்ளட்டும். அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிறவங்களை அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாம் கூடும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எல்லாரும் சொல்லுங்கள். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற. கைகளை உயர்த்தி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்லுங்கள். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆமாண்டவரே, நாங்கள் நம்புகிற காரியம் உம்மாலே எங்களுக்கு வாய்க்கும். பிள்ளைகள் ஜெபித்த காரியங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படட்டும். நாங்கள் தியானிக்கிற கர்த்தருடைய வசனங்கள் எங்களுக்கு தெளிவாய் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆண்டுடைய கரம் எங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியில் கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை இந்த பகல் வேளையில் ஆண்டுடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. யோவான் 9வது அதிகாரத்தின் முதல் 9 வசனங்களை நேற்றைய தினம் உபவாச கூடுகையில் ஆண்டுடைய கிருபையினால் நாம் தியானித்தோம். பிறவி குருடன், தாயின் வயிற்றிலிருந்தே குருடனாய் வெளியில் வந்தவன் வாழ்ந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கண்டு அவனை கவனித்து
அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நேற்றைக்கு பார்த்தோம். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவனை பார்த்தவர்கள், ஏற்கனவே அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புது ஆசீர்வாதங்களை உருவாக்குகிறவர். மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிறவர். அவன் கண்ணில் பார்வையே இல்லை. அவன் பிறந்ததுல இருந்து பார்வையே கிடையாது. ஆனா ஆண்டவர் அற்புதமாய் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து அவனை பார்வை அடையத்தக்கதாய் ஆசீர்வதித்தார். கவனிங்கள், இந்த பிறவி குருடர்களுக்கு பார்வையை கொடுத்ததாக, பிறவி குருடர்கள் அற்புதமாய் பார்வை அடைந்ததாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியுடைய காலத்திலோ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஊழியக்காரருடைய காலத்திலோ எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட அற்புதம் நடைபெறவே இல்லை. முக்கியமாக குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் என்றால், குருடர்களுக்கு பார்வை கிடைக்கிறது என்றால், அது ஸ்பெசிஃபிக்காகவே மேசியாவுக்காக வைக்கப்பட்ட ஒரு அடையாளம். மேசியாவால்தான் அதை செய்ய முடியும். குருடர்களை பார்க்க திறன் பெற்றவர்களாய் மாற்றுவது மேசியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். யோவான் ஸ்நானகன் இயேசுவிடத்தில் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி கேட்பான், வருகிறவர் நீர்தானா? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், யோவான் கிட்ட போய் சொல்லுங்க, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், வியாதியஸ்தர்கள் சுகம் பெறுகிறார்கள். இதை சொல்லுங்க, அவனுக்கு புரியும். நல்ல கவனிங்கள், இது மேசியாவால் மாத்திரமே செய்ய முடிந்த ஒரு அற்புதம். இந்த அற்புதம் நடந்த உடனே, இது குறிப்பாகவே எருசலேமில் நடந்த ஒரு அற்புதம். தேவனுடைய ஆலயம் இருந்த இடத்தில் நடந்த அற்புதம். வேத பாரகர்கள் அதிகம் வசிக்கிற இடத்தில் நடந்த ஒரு அற்புதம். பரிசேயர்கள் வசித்த இடத்தில் நடந்த ஒரு அற்புதம். அதனால சிலர் இதை ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலும் பலர் இது எப்படி ஆயிற்று என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் அங்கே ஒரு கலக்கம் வருகிறது. பைபிள் சொல்லுது பாருங்க, 9வது வசனத்தில் சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள், அவனோ நான் தான் அவன் என்றான். அவன் ஸ்ட்ராங்கா சொல்றான், நான் தான் அவன். முதல்ல நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தது சரிதான், முதல்ல எனக்கு பார்வை இல்லாமல் இருந்தது சரிதான், முதல்ல பிறவியிலேயே நான் குருடாக்கப்பட்டிருந்தது சரிதான், ஆனா இப்போ எனக்கு பார்வை இருக்கிறது. நீங்க நினைக்கிறது மாதிரி நான் வேற ஆள் கிடையாது, எனக்கு தான் பார்வை கிடைச்சது, நான் அவன்தான் என்று சாட்சி சொன்னான். அப்பொழுது 10வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? நீங்க இதுல 41 வசனம் இருக்கு இந்த அதிகாரத்தில். 41 வசனமும் இந்த அற்புதத்தை குறித்து, இவ்வளவு ஒரு அற்புதத்தை குறித்து டீட்டெயிலா வேறு எந்த பகுதிகளிலும் இல்லை. கவனிங்க, ஏன் இந்த அற்புதம் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அதான் நான் சொன்னது போல, அதற்கு முன்னால பழைய ஏற்பாட்டு காலத்தில் குருடர்கள் பார்வை அடைந்ததாக சரித்திரம் இல்லை. குருடர்கள் பார்வை அடைந்ததாக அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இவங்க வந்து கேட்குறாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் சொல்றான், நடந்த காரியத்தை சொல்றான். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களில் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். கவனிங்க, அவன் சொல்றான், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கு முன்னால நான் அவரை பார்த்ததில்லை, ஏன்னா நான் குருட்டு கண்ணு உடையவன், என்னால் பார்க்க முடியாது. இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். அவர் தன்னுடைய உமிழ்நீர்னால தரையில துப்பி சேற்றை உண்டு பண்ணி என் கண்ணில் பூசினார். நான் அப்படியே நின்றுகிட்டு இருந்தேன். அவர் செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிச்சேன், அவர் என்ன உருவாக்குறதுக்கு என்ன அர்ப்பணிச்சேன்.
ஏன்னா அதுக்கு முன்னால எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவன் செஞ்ச பாவத்தினால, இவன் பெற்றோர் செஞ்ச பாவத்தினால, இவன் தலைமுறையினர் செஞ்ச பாவத்தினால தான் இவன் இப்படி இருக்கிறான். ஆனா இவர் மட்டும்தான் சொன்னாரு, இவன் செஞ்ச பாவத்தினால இவன் குருடா பிறக்கல. அந்த இயேசு மட்டும்தான் என் காது கேட்க சொன்னாரு, இவன் பெற்றோர் செஞ்ச பாவத்தினால இவன் குருடாய் பிறக்கவில்லை. என்னில் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் நான் பிறவியிலேயே குருடனாக பிறப்பிக்கப்பட்டேன் என்று அவர் சொன்னார். அதனால என்கிட்ட தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி அவர் சேரை உண்டாக்கி என் கண்ணுல பூசும் போது நான் அப்படியே நின்னுகிட்டே இருந்தேன், வாழ்க்கை அர்ப்பணிச்சேன். இவர் வித்தியாசமா இருக்கிற இந்த இயேசு எனப்படுகிறவர் வித்தியாசமா இருக்கிறார். மற்றவங்க பேசுறது போல என்ன பேசல, மற்றவங்க குற்றப்படுத்துறது போல என்ன குற்றப்படுத்தல. எல்லாரும் விட வித்தியாசமா என் காது கேட்க அவர் நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்னில் அவருடைய கிரியை வெளிப்படும்படி, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி. எப்படிங்க? ஒரு குருடன் அந்த காலத்துல எல்லாராலையும் அவமதிக்கப்பட்டிருக்கிறவன், ஒதுக்கப்பட்டிருக்கிறவன், பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். யாரும் அவனை பெருசா பார்க்க மாட்டாங்க. அவர் சொல்றாரு, இந்த குருடனில் இவனில் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாய் இப்படி பிறந்தான் அப்படிங்கிறார். அப்ப அவருடைய கிரியை என்னில வெளிப்பட என்னை நான் அர்ப்பணித்து அப்படியே நின்றுகிட்டே இருந்தேன். என் கண்ணில் சேருண்டாக்கி சொன்னாரு, நீ போய் சீலோவாம் என்ற குளத்துல போய் உன் கண்ணை கழுவு. அவர் சொன்னபடியே நான் போய் என் கண்ணை கழுவுனேன், நான் பார்வை அடைஞ்சிட்டேன். ஹல்லேலூயா. நடந்ததை மறைக்காமல் உண்மையை அப்படியே சொல்றான். உடனே அவங்க கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? 10வது வசனம் 12வது வசனத்தில் கேட்கிறாங்க. 12வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். அதுவும் உண்மைதான். அவர் இப்போ எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாது. இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், எனக்கு சுகத்தை தந்தார், பார்வை அடைஞ்சிருக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். முதல்ல என்னால பார்க்க முடியல, இப்ப பார்க்கிறேன். சரிப்பா, உனக்கு அற்புதம் செஞ்ச அவர் எங்க இருக்கிறார்? அது எனக்கு தெரியாது. அவர் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. 13வது வசனத்தை பாருங்க. குருடனாயிருந்த அவனை பரிசேயனிடத்திற்கு கொண்டு போகிறார்கள். ஏன்னா இதை இந்த அற்புதத்தை அவங்கள எளிதா எடுத்துக்கொள்ள முடியல. சரி, பேதுருடைய மாமிக்கு ஜுரம் நீங்கிருச்சு, அதெல்லாம் சின்ன அற்புதம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இன்னும் ஏகப்பட்ட அற்புதம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் பெருசா இந்த மாதிரி பரிசேயர்கிட்ட போய் எல்லாம் விசாரிச்சதா பைபிள் பதிவு செய்யல. ஆனா இந்த அற்புதத்தை ஸ்பெசிபிக்கா பரிசேயர்கிட்ட கூட்டு போறாங்க. இது எப்படி நடந்தது புரியல, இவன் சொல்றத எங்களால நம்ப முடியல. அதுதான் அதுக்கு காரணம். அங்கிருந்தவர்களால அவன் சொன்னதை நம்ப முடியல. ஆமா, ஒருத்தர் வந்தாராம், உமிழ் நீரால சேர உண்டாக்கி அவன் கண்ணுல பூசினாராம், குளத்துல போய் கழுவுன்னு சொன்னாராம், இவன் பார்வை அடைஞ்சிட்டான். நம்புறது மாதிரி இல்லையே. பரிசேயரிடத்தில் அவனை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அப்போ ஆகையால் பரிசேரும் அவரை நோக்கி திரும்ப, முதல்ல இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இப்போ பரிசேயர்கள் கேட்கிறாங்க, நீ எப்படி பார்வை அடைந்தா என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. நான் நேற்றைக்கு சொன்னேன், இந்த சேரை உண்டாக்கி கண்ணில் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. யூதர்கள், அங்கிருந்த வேதபாரர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி மனுஷனை பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார். இதற்கு முந்தின அதிகாரங்களில் இயேசு சொல்லுவார், நான் தான் தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் மேல கல்லறிகிறதுக்கு போவாங்க. அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக இந்த அற்புதத்தை செஞ்சார். அதற்கு சிம்பாலிக்கு அவங்க புரிந்து கொள்ளும்படி, எப்படி ஆதாமை தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கினாரோ அதே போல குருடாகப்பட்டிருக்கிற இந்த கண்ணை புதுசா நான் மண்ணிலிருந்து உருவாக்க முடியும் என்பதை காண்பித்தார்.
ஹல்லேலூயா. தன்னை தெய்வம் என்று அடையாளப்படுத்த இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரால புதுசா ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவால் என் வாழ்க்கையை புதுப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்கள். ஆகையால் 15வது வசனம், பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தார் மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன். பார்த்தீங்களா, அதை தான் அக்யூஸ் பண்றாங்க. இவன் என்ன சொல்ல வாரானோ அதுக்கு நேர் எதிர்மறையா சொல்றாங்க. நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, அவன் தேவனிடத்திலிருந்து வரல, ஓய்வுனால அவர் கை கொள்ளலன்னு சொல்றாங்க. மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, ஓய்வு நாள பரிசுத்தமா கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆனா இந்த பரிசேயர்கள் வேத பாரகர்கள்லாம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி ஓய்வு நாள்ல அதை செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல இதை செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு கூட்டினால, இவங்க தங்களுடைய கற்பனை அதுல கூட்டினால சொல்றாங்க இயேசு ஓய்வு நாளை கை கொள்ளல அப்படிங்கிறாங்க. வேறு சிலர் சொல்லுகிறார்கள், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. பரிசேயர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாய். ஒரு சில பரிசேயர்கள் சொல்றாங்க, இவர் ஓய்வு நாளை கை கொள்ளல, கை கொள்ளாம இருக்கிறதுனால இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, தேவனுடைய குமாரன் அல்ல. ஆனா பாதி பேர் சொல்றாங்க, அது எப்படி நடக்கும், அவர் பாவியான மனுஷனா இருந்தா இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்ய முடியும்? இயேசுவை குறித்து அங்கு வாக்குவாதம் வருகிறது. இரு தரப்பு அங்கிருந்தவர்களுக்கு 2 பேருக்குள்ள பிரிவினை உண்டாகிறது. 17வது வசனம், மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறார் தெரியாது. அவர் பேர் என்ன? இயேசு. நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற? எங்களில் சிலர் அவர் பாவின்னு சொல்றோம், எங்களில் சிலர் அவர் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை, மீறினார் என்று சொல்லுகிறோம், எங்களில் சிலர் தேவனிடத்தில் அவர் வரவில்லை என்று சொல்லுகிறோம். நீ என்ன சொல்ற? இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார், உலகத்தில் எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க சொன்னாங்க, சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் அப்படி சொல்றாங்க, நீர் வல்லமையான ஊழியக்காரன். பேதுரு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்க கர்த்தரை குறித்து என்ன நினைச்சிருக்கிறீங்க? உங்கள் குருடான காரியங்களை கர்த்தர் மாற்றினார்ல, அந்த காலத்தை மாற்றினாரே, ஒளியை தந்தாரே, அறியாமையின் இருளை விலக்கி இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய வெளிச்சத்திடத்தில் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறாரே. நீங்க கர்த்தரை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்ற விளங்குதா? மற்றவர்கள் அப்படி பேசட்டும், இப்படி பேசட்டும், நீங்க இயேசுவை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இவன் சொல்றான், அவர் ஒரு தீர்க்கதரிசி. சொல்ல காரணம் இருக்கிறது. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி தான் அற்புதம் செய்ய முடியும். இவனுக்கு அதுக்கு முன்னால் இயேசுவை பத்தி தெரியல, பெருசா தெரியல. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லா பிச்சை எடுத்துட்டு இருந்தவன், யாருமே அவனை பார்க்க மாட்டாங்க, யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசினால் அற்புதம் செய்ய முடியும். நீங்க சொல்ற மாதிரி அவர் பாவியும் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி அவர் தேவனிடத்தில் வரல அப்படிங்கறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க சொல்ற மாதிரி அவர் ஓய்வு நாளை மீறினார் என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. 18வது வசனம் பாருங்க, அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்தது யூதர்கள் என்ன பண்ணல? நம்பல. அவர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பிக்கிறார்கள். கவனிங்க, அவன் சொல்றான், நான் தான் பார்வை அடைஞ்சது, நான் தான். எப்படி பார்வை அடைஞ்சன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். இயேசு என்னப்பட்ட ஒருத்தர் வந்தாரு, இதெல்லாம் செஞ்சார், நான் இதை செஞ்சேன், போ சொன்னார், செஞ்சேன், நான் பார்க்கிறேன், நீங்க நிக்கிறது நல்லா எனக்கு தெரியுது, உங்க உருவம் தெரியுது, உங்க கலர் தெரியுது, இப்ப கேட்கறது மட்டும் இல்லை, என்னால பார்க்கவும் முடியுது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஒரு நாள் நாம எங்கேயோ இருந்தோம், அறியாமையில் இருந்தோம், கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தோம்.
இன்னைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். மனக்கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை தந்திருக்கிறார். உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை வெளிச்சத்திடத்திற்கு அழைத்திருக்கிறார். இவனுடைய சாட்சியை பாருங்கள். அவன் சொல்றான், உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? 4 பேர் முன்னால சொல்றதுக்கு சிலர் தயங்குறீங்க பாருங்க, வெட்கப்படுகிறீங்க, சிலருக்கு பயம் இருக்கு. ஆனா இந்த குருடன் சாட்சியா சொல்றான், நான் தான். எதுக்காக அவன் அக்யூஸ் பண்றாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அவனை கார்னர் பண்றாங்க. ஆனாலும் அவனுக்குள்ள நடந்த மாற்றத்தை அவனால மறக்க முடியல. கவனிங்க, உங்க ரட்சிப்பை மறைக்காதீங்க. உங்க ரட்சிப்பை அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. எவ்வளவுதான் உங்களை பயமுறுத்தினாலும் நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என் கண்ணு இப்ப தெளிவா தெரியுது, இயேசுவை பார்க்குது, அவருடைய வார்த்தையை பார்க்குது. நித்தியத்துக்கு போற வழி என்னன்னு எனக்கு தெரியுது. ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு பைபிள் சொல்ற வார்த்தை என் கண்ணுக்கு தெரியுது. விக்கிரகத்தை வணங்க கூடாதுன்னு பைபிள் சொல்றது என் கண்ணுக்கு தெரியுது. சொல்றதுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு கூச்சமும் வெட்கமும் பயமும் தான் இருக்கு. ஆனா இந்த குருடன் அப்படி அல்ல. முன்னால பார்க்காம இருந்தேன், இப்ப பார்க்கிறேன் சொன்னான். அவன் ரட்சிப்பை வெளிப்படுத்தினான். இயேசு என்கிறவர் வந்து என் கண்ணை திறந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பகல் வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற எத்தனை பேர் மற்றவர்கள் மத்தியில் சாட்சியாய் தைரியமாய் சொல்ல முடியும், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் கண்களை திறந்தார். இப்ப எனக்கு தெரியுது, பரலோகத்துக்கு போற வழி அவர் மட்டும்தான் தெரியுது. இப்ப தாய் தகப்பன் மாரிடத்துல போய் கேட்கும் போது 19வது வசனம் பாருங்கள். அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவன் ஆனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று 20வது வசனத்துல பாருங்க. அவங்க கொஞ்சம் மழுப்பலான பதில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு சொந்த தாய் தகப்பன்மார் சொல்றாங்க. அவங்க கிட்ட இவன் எக்ஸ்பிளைன் பண்ணாமலா இருந்திருப்பான்? தாய் தகப்பன்மார் கூட நம்பினாலும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பயப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை ஆண்டவர் ஆச்சரியமா அற்புதமா ஒரு விடுதலையை கொடுத்தா, மறைமுகமா அவன் வேணும்னா சர்ச்சுக்கு போயிட்டு வரட்டும், மற்றவங்க கிட்ட இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எங்களுக்கு அது தெரியாது, எங்களுக்கு அது தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவன் பெரிய பையனா இருக்கிறான், இவனையே கேளுங்கள், அவனே சொல்லுவான். 22வது வசனம் பாருங்க, ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு. இன்னைக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நிறைய கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடு, பாரம்பரிய கட்டுப்பாடு. எங்களை வெளியே தள்ளிடுவாங்க, எங்களை அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. அதனால எங்கள் நாவுனால இதை சொல்லவே மாட்டோம். அவனுக்கு சுகம் கிடைச்சது, அவன் வேணும்னா மெதுவாக போயிட்டு வரட்டும். உன் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்துருக்கிறார்ல. உன் பிள்ளை குருட்டு பிள்ளையா பிறந்தது, இன்னைக்கு பார்வை அடைஞ்சது, இவ்வளோ ஆசீர்வாதமா நிற்குது. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்த உனக்கு தைரியம் இல்லை. உனக்கு இன்னைக்கும் பாழாப்போன அந்த கட்டுப்பாடு தான் அவசியம் இல்லை. இன்னைக்கு உனக்கு பாழாப்போன இந்த பாரம்பரியம் தான் அவசியம் இல்லை. உன் குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தர் உன் பிள்ளை மூலமா உன் குடும்பத்துக்குள்ள வர ஆயத்தமா இருக்கிறார். நீ என்ன சொல்ற? கட்டுப்பாடு வைக்கிற. நான் இதை ஏற்றுக்கொண்டு அதை தர மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க. எப்படி பாருங்க, இந்த காலகட்டத்திற்கு நமக்கு விளங்கும்படி அந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு.
இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிற எவனையும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். அதனால பயப்படுறாங்க. எத்தனையோ முறை உன் முழு குடும்பத்தை ரட்சிக்க இயேசு ஆவலாய் வந்தபோது நீ உன் கட்டுப்பாட்டுக்கு பயந்து நீயே உனக்கு கேட்டை போட்டுட்ட, வேலியை போட்டுட்ட. அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் அவன் வேணும்னா போட்டு. இந்த கட்டுப்பாடெல்லாம் கர்த்தர் உடைப்பாராக. பாரம்பரியத்தை கர்த்தர் உடைப்பாராக. கர்த்தரை குடும்பமா ஜனங்கள் பார்க்கிற நாட்கள் வருவதாக. ரொம்ப வெளிப்படையா பேச முடியாது, இருக்கிற எல்லாருக்கும் விளங்கும். கர்த்தரும் கண்ணை திறந்திருக்கிறார். இன்னும் பயம். கண்ணை திறந்திருக்கிறார். இன்னும் 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 ஆண்டவருடைய நாமத்தை வாயினால் அறிக்கை பண்ண ஏதோ ஒண்ணு உன்னை கட்டுப்படுத்துது, தடுக்குதுன்னா நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த மனுஷன் சொல்றான், பார்வை அடைஞ்சது நான் தான். என் தாய் தகப்பன் சொல்லலைன்னா பரவாயில்ல, நான் குருடா இருந்தேன்னா பார்க்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அவர் பாவி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி அவர் தேவனிடத்தில் வரலன்னு நான் ஒத்துக்க முடியாது, நீங்க சொல்ற மாதிரி அவர் ஓய்வு நாள் அசட்டை பண்ணான்னு சொல்ல முடியாது. நான் பார்க்கிறேன். அது நிமித்தம் 23வது வசனம், அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். 24வது வசனம், ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைக்கிறாங்க. திரும்ப 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவனை பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சு என்ன சொல்றாங்க, நீ இயேசுவை மறுதலி, நீ சும்மா சொல்லு, தெய்வத்திற்கு ஒரு மகிமையை மட்டும் செலுத்து, ஆனா அந்த இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்காத. நீ இப்ப போற வழி சரியில்லைங்கிறத பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி சொல்றாங்க, பிடிச்சு வச்சு. தாய் தகப்பன் மாட்டு சரியான பதில் இல்லை. அவங்க நினைச்சாங்க தாய் தகப்பன் இவனை பிடிச்சி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க மறுதளிப்பான். அவங்க ஏதோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. திரும்ப அவனை பிடிச்சு சொல்றாங்க, நீ பொத்தாம் பொதுவா சொல்லு, தேவனை மகிமைப்படுத்து, ஆனா உனக்கு சுகம் கொடுத்த இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? உனக்கு ஜீவனை தந்து உன்னை ரட்சித்த இயேசுவை மறுதலி, உனக்காக உயிர் தெழுந்த உயிருள்ள தெய்வத்தை மறுதலி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகாத. கட்டுப்பாடு, பாரம்பரியம் எப்படி பாருங்க, பிடிச்சு வச்சு சொல்றாங்க, நீ சொல்லு, நீ மறுதலி, நாங்கள் பாவி என்று அறிந்திருக்கிறோம். 25வது வசனம், அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நீ பாவின்னு சொன்னா நான் பாவின்னு சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. அவர் பாவம் செஞ்சது நான் பார்க்கல, அவர் பாவிங்கிறது எனக்கு தெரியாது சொல்லிட்டு சொல்றான், எனக்கு ஒன்று தெரியும், நான் குருடனா இருந்தேன், இப்போ பார்க்கிறேன், இந்த ஒன்று தான் எனக்கு தெரியும். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் அதுல நிக்கிறான் பாருங்க. கழுத்தை பிடிச்சி கேட்ட போறே, அது தரமாட்டேன், இது தரமாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், உனக்கு ஒண்ணு இருக்காது, நான் ஊரை விட்டே ஒதுக்குறோம், எனக்கு ஒண்ணு தெரியும், நான் பார்க்கிறேன், நீ சொல்ற கட்டுப்பாடு ஒரு நாள் எனக்கு இந்த பார்வையை தரல இன்னைக்கு வரைக்கும். நீ சொல்ற பாரம்பரியம் என் வாழ்க்கையில என்ன ஒரு நாள் கூட வந்து விசாரிக்கல. ஆனா இந்த இயேசு என்னை கண்டார், என் பக்கத்துல வந்து நின்னார், என்ன தொட்டார், என்கிட்ட பேசினார், எனக்கு இன்னைக்கு பார்வையை தந்திருக்கிறார். திரும்ப அந்த பாரம்பரியத்துக்குள்ள இழுத்து போட்டு என்னை கட்டி வைக்க நீ பிரயாசப்படாத. அவர் பாவியா பாவி இல்லை அது எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நான் இப்ப பார்க்கிறேன், நான் இப்ப நல்லா இருக்கிறேன், நான் இப்போ ஜீவனை பெற்றிருக்கிறேன், நான் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு தெரியும். 26வது வசனம், அவர்கள் மறுபடியும், எவ்வளவு தூரம் கேட்கிறாங்க பாருங்க, மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக,
முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் ரட்சித்த விதம் நான் சொல்றேன். நான் ஒரு காரியத்தில் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கிறேன். நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இயேசு என் பாவத்தை மன்னிச்சார் சொல்றேன். இயேசு என் அக்கிரமத்தை மன்னிச்சார் சொல்றேன். இயேசுவின் இரத்தத்தால தான் நான் மீட்கப்பட முடியும் சொல்றேன். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தான் தொழுது கொள்ள முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க கேளாமற் போனீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு இல்லை. உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு கிடையாது. உங்க இருதயம் கல்லா இருக்கு. திரும்ப திரும்ப கேட்கிறீங்களே தவிர, நானும் சொல்றேனே தவிர, நீங்க என்ன பண்ணல தெரியுமா? ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி சொல்லிட்டு கிண்டலா ஒரு கேள்வி கேட்கிற, மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ அப்படின்னு கேட்கிறார். எப்படி பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு பதில் பாருங்க, கேள்வி பாருங்க. என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்தா நீங்க இயேசுக்கு சீஷரா மாற போறீங்களோ அப்படின்னு கேட்கிறான். உடனே கோவம் வந்துட்டு உங்களுக்கு. என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நீ அவனுடைய சீஷன். நாங்க யார் தெரியுமா? மோசேயுடைய சீஷன். நாங்க யார் தெரியுமா? நாங்க தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன். எங்க சபை தான் ஆதி சபை. நாங்க தான் அவங்க இவங்க. இயேசு இல்லாத சபை எதுக்கு ஐயா? இயேசு இல்லாத பாரம்பரியம் எதுக்கு ஐயா? மோசே ஐயா உங்களுக்காக அடிக்கப்பட்டாரு. பேதுரு ஐயா உங்களுக்காக அடிக்கப்பட்டாரு. பூமியில வந்த புனிதர்கள் ஐயா உங்களுக்கு அடிக்கப்பட்டாங்க. இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார். இயேசு எனக்காய் கொல்லப்பட்டார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவுல இயேசு எனக்காய் சிலுவையில் தொங்கினார். நான் இயேசுடைய சீஷனாகவே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு மோசே அவங்க இவங்க அந்த பாரம்பரியம் பெருமை எங்களுக்கு தேவை கிடையாது. ஜீசஸ், இயேசுதான் என் பாவத்தை மன்னிக்க வந்த உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. நாங்கள் மோசேயுடைய சீஷர். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியோம் அப்படின்னு ஏளனமா இயேசுவை பேசுகிறார்கள். அதற்கு அந்த மனுஷன் அவனும் விடுற மாதிரி இல்ல. என்ன சொல்றான்? அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். என் கண்ணை திறந்தார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? தேவனிடத்தில் வரலன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, ஆனா வேணும் என்றே மறைக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்குது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். 32வது வசனம், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, உலகம் உருவானதிலிருந்து பிறவி குருடன் ஒருவனுக்கு பார்வை கிடைச்சதா? உலகம் உண்டானதுலேருந்து இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்ட, அதனால தான் நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு ஒரு எழுப்புதல், இவ்வளவு ஒரு ஆச்சரியமான நன்மை, இவ்வளவு ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம், இவ்வளவு ஜனங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது, மனசு மாறுது. சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில பாவிகளாக இருந்தவர்கள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்குறாங்க. இவ்வளவு ஒரு மாற்றம் இவ்வளவு நாள் நடக்கல, அது உங்களுக்கே தெரியுது. ஆனா வேண்டும் என்றே என்னை தொலைச்சு கேள்வி கேட்டு என்னை மறுதலிக்க வைக்கிறீங்க. அவன் சொல்றான், எனக்கு இது ஆச்சரியமா இருக்குது. உலகம் தோன்றினது முதல் பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று இதுவரை நாம கேள்விப்பட்டதில்லையே. இப்போ முதல்ல சொன்னான் அவர் எங்கிருந்து வந்தார், அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொன்னான். இப்போ சொல்றான், இவன் சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரு. அவன் அறிக்கை பண்றான், அவர் தேவனிடத்திலிருந்து தான் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள வர மாற்றத்தை பாருங்க. சும்மா ஒரு சுகம் கிடைச்ச உடனே அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண, சரி எனக்கு சுகம் தான் கிடைச்சிட்டு இனி நம்ம எங்க இருந்தா என்ன. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படி இருக்கு. அற்புதம் நடந்துருச்சு தானே,
இனி நம்ம எங்க போனாதான் என்ன? ஆனா அவன் சொல்றான், அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இனி நான் உங்களுக்குள்ள வரப்போறது இல்லை. அவன் அறிக்கை பண்றான், அவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். சீலோவாம் குலத்திற்கு என்னை அனுப்பினார், அவருடைய வார்த்தையின்படியே போனேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. 34வது வசனம் பாருங்க. ஒன்று அவன்கிட்ட நடக்கலைன்னு சொன்ன உடனே திரும்ப அவனை குற்றப்படுத்துறாங்க. அவர்கள் அவனுக்கு பிரதி முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். சீஷர்கள் கேட்கிறாங்க, இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செஞ்ச பாவமா? ஆண்டவர் தெளிவா சொன்னார், இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இவன் பெற்றோர் செஞ்ச பாவமும் கிடையாது. ஆனா இங்க பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, வேதபாரர்கள் என்ன சொல்றாங்க? முழுசா பாவத்துல நீ பிறந்த நீ எனக்கு போதிக்கிறியா? இன்னைக்கு சில நம்மையும் குறித்து இப்படி ஏளனமான வார்த்தைகள், உனக்கு எனக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது, நீ என்கிட்ட வந்து சொல்றியா சுவிசேஷம், நீ என்கிட்ட வந்து சொல்ற இயேசுவை பத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியும் போ. நம்மளை புறம்பே தள்ளுவார்கள். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, எப்பெல்லாம் உங்களை ஜனம் புறக்கணிக்குதோ அடுத்த செகண்ட் கர்த்தர் உங்க பக்கத்தில் வந்து நிற்பார். இயேசுவின் நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால், இங்க இந்த பிறவி குருடன், பார்வையடைந்த குருடன், இயேசுவின் நிமித்தம், இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்றதின் நிமித்தம் அவன் புறக்கணிக்கப்படுறான், புறம்பே தள்ளப்படுறான். அடுத்த நொடி இயேசு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஹலோ, இயேசுவுக்காக நான் அதை இழந்தேன் இதை இழந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். இயேசுவுக்காக இருக்கிறதுனால தான் பிரதர் எனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, சந்தோஷப்படுங்க, உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். அவன் புறக்கணிக்கப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டு அவர் சும்மா அங்கேயும் எங்கேயும் போகல. பைபிள் சொல்லுது, கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, இப்போ இயேசு அவன்கிட்ட பேசுறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். நல்ல கவனிங்க, அதுக்கு முன்னால் அவன் இயேசுவை பார்த்தது கிடையாது. நேற்றுக்கு சொன்னேன், அவனுக்கு அற்புதம் நடந்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் காதுனால தான் கேள்விப்பட்டான் இயேசுவை பத்தி. இயேசு சொன்ன வார்த்தை அவன் காது தான் கேட்டுருச்சே தவிர அவன் கண்ணு இயேசு அது வரைக்கும் பார்க்கல. கேட்ட வார்த்தையை விசுவாசித்து செஞ்சதுனால அவனுக்கு அற்புதம் நடந்துருச்சு. இப்ப இயேசு முன்னால வந்து நிக்கிறாரு, கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? 36வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார்? அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்த, ரட்சிப்பை கொடுத்த அந்த தெய்வத்திடத்தில் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆனா அவனுக்கு இன்னும் டீட்டெயிலா விளங்கல. ஆண்டவர் கேட்ட உடனே, நான் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறதற்கு அவர் யார்? இதுல என்ன விளங்குது பாருங்க. பைபிள் எவ்வளவு தெளிவா, கிளாரிட்டியா, அழகா உண்மை எழுதி வச்சிருக்கு. எந்த பொய்க்கதை இங்க எழுதல, புனையப்படல. அவரை பார்த்த உடனே இயேசு நாம் அறிந்து கொண்டான். எவ்வளவு பிராக்டிக்கலா, அழகா, உண்மையை தெளிவா சொல்லுது பாருங்க. உண்மையிலேயே இயேசுவை பத்தி அவனை பார்த்தது கிடையாது, இயேசுவை பார்த்தது கிடையாது. ஆனா அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தவர் மேல விசுவாசம் இருக்கு அவனுக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப உண்மையை சொல்றான், எனக்கு அவர் யாரு? அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார்? 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய். நானா தேவனுடைய குமாரனை கண்டிருக்கிறேன்? இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், நான்
இயேசுவை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாம்ச கண்ணில் இல்லை, இயேசுடைய கிரியைகளை, இயேசு செய்த காரியங்களை, இயேசுடைய ரட்சிப்பை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்லா விளங்கணும். அவனுக்கு சுகம் கிடைச்ச உடனே உணர்ச்சி வயப்பட்டு அவன் அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் போகல. இந்த குருடன் இடத்துல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு உடனே கட 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 கடல ஒண்ணும் செய்யல. அவன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆனா சரியாய் தெய்வத்தை அறிந்து கொள்ளும் வரையிலும் அவன் காத்திருந்தான். பைபிள் சொல்லுது பாருங்க, இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நம்மோடு பேசுகிறவர் கர்த்தர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அல்லேலூயா. உன்னோடு பேசுகிறவர் அவர்தான். உடனே அவன், பைபிள் சொல்ல, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இப்பதான் வொர்ஷிப் ஸ்டார்ட் பண்றான், ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரை அறிந்து ஆராதிக்கிறான், தெரிந்து ஆராதிக்கிறான், கண்டு ஆராதிக்கிறான். பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனைக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அது வரைக்கும் யாருக்கிட்ட போய் விழல, யாருக்கிட்ட போய் மாயையா போய் விழல. இயேசுவை சரியாய் பார்க்கும் வரையில் அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை அறிந்து ஆராதிக்கிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் அற்புதத்தை பார்த்தவன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த மகிமையை, ஆராதனையை கர்த்தருக்கு கொடுக்கிறான். பணிந்து கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். இந்த அற்புதம் வெறும் சாதாரணமான அற்புதம் இல்லை. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசுறாரு. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி குருடனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அது ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு? காணாதவர்கள் காணும்படியாகவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். குருடா இருக்கிறவர்கள் பார்வை அடையும்படி, அறியாமையில் இருக்கிறவர்கள் கர்த்தரை தடவியாகிலும் காணும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் நான் இத்தனை வருஷம் பாரம்பரியத்தில் இருக்கிறேன், இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தால்தான் அவருக்கு உண்மையாய் ஆராதனை செய்ய முடியும். என் முன்னோர்கள் அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. பர்சனலா நல்ல கவனிங்க, ரட்சிப்பை குறித்து நான் பேசுறேன். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இயேசுவை அறிய வேண்டும். நீங்க பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். தனிப்பட்ட விதத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா? உங்கள் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறாரா? நீங்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? இதை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே பார்க்கிறேன்னு சொல்றான்ல, அவனை குருடாக்க வந்திருக்கிறேன். பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், சாக போறவனுக்கு நான் மரண வாசனையா இருக்கிறேன், ஆனா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ வாசனையா இருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு சுவிசேஷம் தீவிரமா பரவிக்கிட்டே இருக்கு. யாரும் சாக்கு போக சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல முடியல. இந்த வார்த்தையே அவர்களை நியாயம் தீர்க்கும். சுவிசேஷமே நியாயம் தீர்க்கும். கர்த்தர் தான் சொல்ல, நான் வந்திருக்கிறேன். குருடா இருக்கிறவங்க பார்த்துட்டான்னு அவன் ரட்சிக்கப்படுறான். ஏற்கனவே நான் பார்வையில் தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றான், பரிசையும் சரிசையும் சொல்றான்ல, அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்க நான் வந்திருக்கிறேன். நான் வந்ததுக்கு பிறகு எவனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சுவிசேஷ வெளிச்சம் தீவிரமாய் பரவுகிறது. தீவிரமாய் ஒவ்வொரு வீடுகளிலும் பரவுகிறது. ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் இயேசு சென்று கொண்டே இருக்கிறார்.
பார்வை அடைய அவன் கண்களை கழுவ அவன் ஒப்பு கொடுத்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், பார்வை அடைவான். இல்லைன்னா அவன் நியாயம் தீர்க்கப்படுவான் பைபிள் சொல்லுது. ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அறியாமையில் இருக்கிறவர்கள் பார்வை அடைவார்கள். ஏன்னா அவன் ஏற்றுக்கொள்வான். இவனை கொன்னா கூட நான் நினைக்கிறேன், இந்த பிறவி குருடனை, டேய் நான் உன்னை கொலை செய்ய போறேன், இயேசுவை நீ மறுதலிக்கணும்னா கொலை செய்ய போறேன்னு அவன் சொல்லுவான். நான் சாகவும் ரெடியா இருக்கிறேன். இத்தனை வருஷ காலம் நான் பார்க்கவே இல்லை, இப்போ பார்க்குறேன். அந்த இயேசுவுக்காய் நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் நாட்களில் ஸ்தேவான் தன்னை அர்ப்பணித்ததுக்கு காரணம் இல்லைன்னா இருக்கு. சீஷர்கள் பேதுரு சொல்ற என்னை தலைகீழா வச்சு சிலுவையில் அறைங்க, காரணம் இல்லாமலா இருக்கு. ஹலோ, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இயேசுவை மறுதலிக்கிறோமே, நம்ம எந்த நிலையில நிற்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? இயேசுக்கு அன்பை இன்னும் புரியலையே, விளங்கலையா, புரியலையா, தெரியலையா, வேணும்னே இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அவர் நமக்காய் செய்தது போல வேற யாரும் நமக்காய் செய்யவில்லை, செய்ய முடியாது. இந்த இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை மறுதலிக்காதீங்க. இயேசுவுக்காக எதையும் இழக்க ரெடியா இருங்க. ஆனா இயேசுவை எதுக்காகவும் இழந்துராதீங்க. பைபிள் சொல்லுது, குருடர்கள் பார்க்கிறதுக்கும் பார்க்கிறவங்க குருடாகும்படியும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபோது அவங்களுக்கு விளங்குது, நாங்களும் குருடரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நீ என்ன நினைக்கிற, நான் மோசையுடைய சீசன்னு சொல்ற, நாங்கள் டைரக்ட் டீல் கர்த்தரோட வைக்கிறோன்னு சொல்ற. இயேசு சொன்ன கற்பனைக்கு கீழ்ப்படியில்லை, நீ உன்ட்ட அன்பு இல்லையப்பா. நீ ஒன்றை நேசிக்கிறது போல இன்னொருத்தன் நேசிக்கலையே, இன்னும் இழிவாத்தான பார்க்குற. உன் ஜபந்தான் வல்லமுள்ளன்னு சொல்ற, மற்றவங்களை எல்லாம் தூஷிக்கிற. நீ கிறிஸ்துவின் கற்பனையை கை கொள்ளலையே, இன்னும் குருட்டில் தானே இருக்கிற. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற. ஐ எம் வெரி சாரி, நான் உங்களை திட்டலை, ஆண்டுடைய வார்த்தையை சொல்றேன். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றோம், மற்றவங்கள்ட்ட அன்பு வைக்கலையே, இன்னும் மற்றவங்க கிட்ட வைராக்கியமா தானே இருக்கிறோம், தாழ்மை நமக்கு வரலையே. அப்ப நம்ம கிட்ட என்ன மாற்றம் இருக்கு? கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிறவர்களை அர்ப்பணிக்கிறவர். பைபிள் சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தாழ்மை நமக்கு வரட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறீங்க. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னு சொன்னா நீதிமானாக்கப்பட்டு போவ. உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற, ஆனா உனக்கு ஒன்றும் தெரியல. எல்லாம் தெரியும்னு சொல்றவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தேறினேன் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பவுல் சொல்றாரு. பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்கள், இன்னைக்கு சபைக்கு பெரிய ஒரு கனம் பெற்ற பாத்திரமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எல்லா அப்போஸ்தலரை விட சின்னவன், பாவிகளிலும் பிரதான பாவி. தாழ்த்துறாரு. நான் முற்றிலும் தேர்ந்தவன் என்று சொல்ல மாட்டேன், இன்னும் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். கர்த்தர் என்ன சொல்ற, நீ காண்கிறேன்னு சொல்றதுனால உனக்கு பாவம் இருக்கு. ஏன்னா நீ எல்லாம் தெரியும்னு சொல்ற, ஆனா ஒன்னும் உனக்கு தெரியலன்னு உனக்கு தெரியல. ஹலோ, எக்ஸாம் வருது, எல்லாம் படிச்சீங்களா? சூப்பரா படிச்சேன், மார்க் முட்டை வருது. அப்ப என்ன சூப்பரா படிச்ச? நீ காண்கிறேன்னு சொல்ற, ஆனா உனக்கு ஒன்றும் தெரியலப்பா. நம்பு, சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லு, நான் உனக்கு கண்ணை திறந்து விடுறேன். தெரியுதுன்னு சொல்ற, அப்ப தெரியறது மாதிரி நடக்கணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்குள்ள ஒரு தாழ்மை எப்பவுமே இருக்கணும்.
நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரோ அவ்வளவுக்கு நமக்கு தாழ்மை இருக்கணும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்படுகிறவன் கர்த்தரால் தாழ்த்தப்பட்டா எழும்பவே முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த குருடன் ரட்சிப்பில் உறுதியா இருந்தான், வைராக்கியமா இருந்தான், ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தான். திரும்ப திரும்ப அவனை கீழே விழத்தள்ள இழுக்க எவ்வளவோ முயற்சிகள் நடந்த போதிலும் அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான். அவர் தேவனுடைய குமாரன். மல்லபடி எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ் 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 ஜீசஸ். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. உதவாத உறவானீர், நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. நீங்க இல்லாம என் வாழ்வு. கைய உயர்த்தி சொல்லுவோம், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம விடியாதே. உதவாத உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம். கைகளை உயர்த்தி பாடுவோம், தேவகுமாரா தேவகுமாரா. இனி நான் உங்களை மறுதலிக்க கூடாதப்பா, பலனை தாங்கப்பா. சொல்லுங்கள், ஆமென். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கட்டும், மாம்ச கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், ஆண்டவரே அநேக முறை உங்களை மறுதலிச்சுட்டேன், என்னை மன்னிங்கப்பா. எல்லாரும் இந்த ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை நாங்க மறுதலிச்சிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. அந்த பிறவி குருடன் பார்வை அடைந்த போது அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான். ஆண்டவர் எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ பாடுகள் வந்தது. ஆமென். அந்த குடும்பத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டிருந்தான். அந்த தாய் தகப்பன் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆண்டவரை சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டிருந்தான், யாருமே ஹெல்ப் பண்ணல. ஜபாலயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டான். ஆமென். வேத பாரகள் மத்தியிலிருந்து புறம்பாக்கப்பட்டான். ஆனாலும் உண்மையா சொன்னா, ஆமென், எனக்கு பார்வை கொடுத்தவரை நான் மறுதலிக்க முடியாது. எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவரை நான் மறுதலிக்க முடியாது. இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவை என் வாழ்நாளில் நான் மறுதலிக்க முடியாது? முடியாது, முடியாது, முடியாது. எங்களை மன்னிங்கப்பா. சில நேரத்துல பிரச்சனை வரும்போது நாங்க மறுதலிச்சுட்டோம், எங்களை மன்னிங்கப்பா. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து சொல்லுவீங்க? எப்பெல்லாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம் தெரியுமா?
அவருடைய கற்பனை மீறும் போதெல்லாம் மறுதளிக்கிறோம். கர்த்தர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். இதற்கு ஒப்பனையான ஒரு கற்பனை நான் சொல்றேன்னு இயேசு சொன்னார். நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீ பிறனிடத்தில் அன்பா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க, எல்லாரும் கையை பிடிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு பெருகட்டும். அப்படி கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை பிடிச்சு உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் சபையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று சொல்லியும் அநேக நேரத்தில் உம்முடைய கற்பனையை மீறுகிறோம். எங்களை மன்னிச்சு இன்றிலிருந்து ஆண்டவரே ஜீவ வாசனை எங்களிடத்திலிருந்து வெளிப்படும்படியாய், ஜீவ வாசனை எங்களிடத்திலிருந்து வெளிப்படும்படியாய், ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டும். ஆண்டவரே யாரையும் நாங்க ஏளனமா பார்க்க கூடாது. யாரையும் நாங்க யாருக்கிட்டையும் கசப்பா இருக்க கூடாது. புதிய வருஷத்துல அதுதான் கர்த்தருக்கு சாட்சியா நிற்கிறது. எந்த சூழல வந்தாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த கற்பனைக்கு உண்மையாய் சாட்சியாய் மற்றவங்க சொல்லணும், உண்மையிலேயே இவன் பார்வை அடைஞ்சிருக்கிறான், உண்மையிலேயே இவனை கர்த்தர் ரட்சித்திருக்கிறான். எப்படி அவங்க நம்ம பார்வை அடைஞ்சதை அறிய முடியும்? நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற கனிகள் தான் அதற்கு சாட்சிகள். கனிதான் சாட்சி. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு 10 முறை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட கனி வெளிப்படணும். அவங்க சொல்லணும், உண்மையிலே இவன் பார்வை அடைஞ்சிருக்கிறான். அந்த சாட்சி எங்கள் சபை குடும்பங்களில் வெளிப்படட்டு ராஜா. அற்புதம் செய்யுங்க. கேட்ட சத்தியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து வருகிற வாரத்திலும் ஆண்டுடைய கரம் கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ்நாள் முழுவதும் உமக்காய் மகிமையாய் நிற்கத்தக்கதாய் கிருபை தரும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.